வணக்கம் வீவர்ஸ். அது சரியா ஏப்ரல் 2, 1992 அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற அங்கனூரில் 9 வருஷம் கழித்து தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பின அந்த பையன் முத்துராஜுங்கிற அந்த பையனுக்கு நடந்த அதிபயங்கர அமானுஷ்யமான சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் டீகோட் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிரபா டீகோட்ஸ். நான் உங்கள் பிரபா. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். முத்துராஜ் வயசு 25. 9 வருஷமாக மும்பையில் சாக்லேட் ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்துட்டு வர்றாரு. தன்னுடைய பேரண்ட்ஸுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறக்காக வீட்டில் எந்த வித இதுவும் இன்ஃபார்ம் பண்ணாமல் தன்னுடைய சொந்த ஊருக்கு வர்றாரு. அரியலூர் மாவட்டம் அங்கனூர் இவருடைய சொந்த ஊர். இவர் ஊருக்கு கடைசி பஸ் 11 மணிக்கு. கடைசி பஸ்ஸில் வந்து சேர்றாரு. சிட்டியிலே வாழ்ந்த பையங்கிறதுனால இவனுக்கு கிராமத்தில் நடக்கிற அந்த அமானுஷ்யமான இதுகள் இவனுக்கு சரியாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பும் இல்லை. அப்படி இவங்களுடைய ஊருடைய அவுட்டரில் இருக்கிற பஸ் ஸ்டாப்பில் வந்து இறங்கி அங்கிருந்து 1 கிலோமீட்டர் நடந்தால் தான் இவருக்கு வீட்டுக்கு போக முடியும். அப்படி அவர் பஸ் ஸ்டாப்பிலிருந்து நடந்து போகும்போது இவங்க ஊருக்கு அவுட்டரில் இருக்கிற மயானத்தை கடந்தால் தான் இவங்க ஊருக்குள்ளேயே போக முடியும். ஆனால் என்ன தான் பேய் பிசாசு மேலே நம்பிக்கை இல்லாமல் சிட்டியிலே வளர்ந்த பையனாக இருந்தாலும் கரெக்டாக சுடுகாடுகிட்ட கிராஸ் பண்ணும்போது இவர் அறியாமலேயே ஒரு விதமான பயங்கள் இவர் மனசுக்கு பட ஆரம்பிக்குது. என்ன இந்த நம்ம ஊரே மயானம் மாதிரி இதாக இருக்குது, அதுவும் இந்த சுடுகாட்டுக்கிட்ட ரொம்ப மோசமாக ஒரு இதாக இருக்கு அப்படின்னு பயத்தோடையே அந்த சுடுகாட்டுக்கு நடுவில் நடந்து வந்துட்டுருக்காரு. அப்போது அங்கே நாய்களுடைய ஊளை சத்தமும் தவளை சத்தம், அந்த சுற்றி இருக்கிற ஆந்தைகளுடைய சத்தங்கள் எல்லாமே இவருக்கு ஒரு விதமான பயத்தை கொடுக்குது. சரி, எதையுமே காதில் வாங்காமல் விறுவிறுன்னு நடந்துடும் அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டுருக்காரு. அப்போ பக்கத்தில் ஒரு பனைமரம் காற்றுல பயங்கரமாக ஆடிக்கிட்டு இருக்கு. இது என்ன இந்த பனைமரம் இப்படி பயங்கரமாக ஆடுத அப்படின்னு அந்த பனைமரத்தையே உத்து பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அது பக்கத்தில் யாரோ நிற்கிற மாதிரி இவருக்கு தோணுது. இந்த டைமில் யார் நிற்கிறா அப்படின்னு அந்த பனைமரத்து பக்கத்தில் போய் பார்க்குறாரு. அங்கே யாரையுமே காணும். சரி, எதையும் கண்டுக்கிடாமல் வேகமாக நட அப்படின்னு அவர் உள் மனசு சொல்ல அங்கேருந்து வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ தூரத்தில் யாரோ நடந்து போயிட்டுருக்கிறத அவர் கவனிக்கிறார். அப்போ தான் அவர் மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குது. ஐயோ, யாரோ ஊருக்குள்ளே நடந்து போயிட்டுருக்காங்க, நம்ம வேகமாக போய் அவங்க கூடயே ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே வீடு வரைக்கும் பேசிக்கிட்டே போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி, நில்லுங்க, யார் இது, நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சுருந்த லக்கேஜை தூக்கிட்டு ஓடுறாரு. அப்படி போய் பக்கத்தில் போய் பார்த்தா அது ஒரு வயசானவர். அவர்கிட்ட, ஐயா நீங்கள் ஊருக்குள்ளேயா போகிறீங்க அப்படின்னு ஒன்று. ஆமாம் தம்பி, நீ யார் அப்படின்னு ஒன்று. ஐயா, நான் வந்து சுந்தருடைய பையன் முத்துராஜ். நான் 9 வருஷமாக பாம்பேயில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ தான் ஊருக்கு வந்திருக்கேன் அப்படின்னு. ஓ, சுந்தரம் பையன் முத்துராஜா, பேராண்டி எப்படி இருக்கீங்க, என்ன தெரிலையா, நான் தான் ராமசாமி தாத்தா அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு சின்ன வயசில் அந்த தாத்தா கூட விளாண்டது அந்த எல்லாத்தையுமே சொல்லி, பொடிமட்ட ராமசாமி தாத்தா தானே அப்படின்னோடனே, பேராண்டி மறக்காமல் இருக்கிய அப்படின்னு சொல்லி அவர் கூட பேசிகிட்டே வர்றாரு. அப்போ தாத்தா, மூக்காய் பாட்டி எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அதை ஏன் கேட்குற பேராண்டி, அவள் இருக்கிற வரைக்கும் எந்த கவலையும் இல்லாமல் இருந்துச்சு. அவள் செத்து போயிட்டா. அவள் செத்து போனதுக்கப்புறம் நான் நாயாக பேய அலைஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு கதையை சொல்கிறாரு. ஏன் தாத்தா, உங்களுடைய பசங்கள் எல்லாம் எங்கே அப்படின்னா, எங்கள் பசங்கள்லாம் கரெக்டாக என்னுடைய பொண்டாட்டி இறந்ததுக்கு வந்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்கள பார்க்கவே இல்லை.
நான் ஒவ்வொரு நாளைக்கும் கடைசி பஸ்ஸு வர்ற வரைக்கும் அந்த பஸ்ஸை எதிர்பார்த்துட்டே இருக்கேன், இன்னைக்கு வராங்களா நாளைக்கு வராங்களா. ஆனால் ஒவ்வொரு முறையும் எனக்கு ஏமாற்றம் தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வர்றாரு. அப்படி அவங்க பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது 2 ரோடு பிரியுது. அப்போ அந்த வயசானவர், பேராண்டி ரெட்டை ரோடு வந்துடுச்சு, நீ ஊருக்கு திரும்பி இப்படி அந்த வலது பக்கமாக திரும்பி ஊருக்குள்ளே போ, தாத்தா அந்த தோட்டத்து வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. ஆனால் இவன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு விதமான பயம். மணி 11 மணிக்கு மேலே ஆகுது, இப்போ தாத்தா தோட்டத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம ஊருக்குள்ளே போவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே கொஞ்சம் தூரம் போகிறாரு. அப்படி போயிட்டு இருந்த இவனுக்கு மறுபடியும் அந்த இருட்டில் இருக்கிற வர்ற சத்தத்துங்கள், அந்த சுடுகாடு பக்கத்தில் போகிறதுக்கெல்லாம் பார்க்க இவனுக்கு கொஞ்சம் பயமாகும். சரி தாத்தாவே கொஞ்சம் ஊர் வரைக்கும் கொண்டு வந்து விட சொல்லுவோமா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறான். தன் கையில் வச்சுருந்த ஃபோன் டார்ச் எடுத்துட்டு அவர் போகிற வழியில் அடித்து பார்க்குறான், தாத்தாவை காணோம். என்னடா இப்போ தானே தாத்தா போனார், அதுக்குள்ளே அவ்வளோ வேகமாக போயிட்டான் அந்த பெருசு அப்படின்னு ராமசாமி தாத்தான்னு கூப்பிட்றான். ஆனால் அங்கேருந்து எந்த அசுவும் இல்லை. சரி நம்ம வேகமாக நம்ம வீட்டை பார்த்து கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த முத்துராஜுங்கிற பையன் நடக்க ஆரம்பிக்கிறான். அப்போ சரியா ஒரு இடிஞ்ச வீட்டு பக்கத்தில் வரும்போது அந்த வீட்டு பக்கத்தில் யாரோ உட்காந்து அழுதுட்டு இருக்க மாதிரி சவுண்டு கேட்குது. வேகமாக நடந்துட்டு இருந்த அவனுடைய கால்கள் நிற்க ஆரம்பிக்குது. யார் அழுதுட்டு இருக்கா அந்த நேரத்தில்? அதுவும் ஏதோ ஒரு பெண் உட்காந்து அழுதுட்டு இருந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி டார்ச்சோடைய அந்த வீட்டுக்கிட்ட போகிறான். அப்போ இவன் வீட்டுக்கிட்ட நெருங்கியும் அந்த அழுகுற சவுண்டு அமைதியாகிடுது. இவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்துச்சு, இப்போ சத்தமே கேட்கலையே அப்படின்னு சொல்லி யார் அழுதது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அங்கேருந்து எந்த சத்தமும் வரல. சரி இது ஏதோ சரிப்படலை அப்படின்னு மறுபடியும் அந்த வீட்டை விட்டு திரும்புகிறான். அப்போ கீச்சுன்னு ஒரு சவுண்டு கேட்குது. இவனுடைய முகத்துக்கு முன்னாடி ஒரு உருவம் வந்துட்டு ஒரு செகண்ட் போயிடுது. அந்த உருவத்துக்கு கண்கள் கிடையாது. கண்கள் இருந்த இடத்துல 2 குழியும் மூக்கு வாய் எதுவுமே இல்லாத அளவுக்கு ஒரு எரிஞ்ச நிலையில ஒரு உருவம் இவன் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. அம்மானு கத்திக்கிட்டு அங்கிருந்து வேகமாக ஓட ஆரம்பிக்கிறான். அங்கே ஓட ஆரம்பித்தவன் தன்னுடைய வீட்டு வாசலில் வந்து தான் நிற்கிறான். தன்னுடைய வீட்டுடைய கதவை திறங்க, அம்மா அப்பான்னு சொல்லி கதவை தட்டுறான். கதவை திறந்து பார்த்தவங்களுக்கு ஒரே ஷாக். பாம்பேயில் வேலை பார்த்துட்டு இருந்த பையன் எப்படி திடீர்னு இந்த நடிச்சாமத்தில் நம்ம வீட்டு வாசலில் நிற்கான் அப்படின்னு அவன் இவங்க 2 பேர்த்தையும் உள்ள தள்ளி விட்டுட்டு உள்ளே போய் கதவை சாத்திக்கிறான். வேத்து விறுவிறுக்க பேச முடியாத அளவுக்கு மூச்சு வாங்குது அவனுக்கு. என்னடா நீ பாம்பேயில் வேலை பார்த்துருந்த, எங்கிட்ட எந்த இன்ஃபார்ம் பண்ணாமல் நீ திடீர்னு வந்து நிற்கிற அப்படின்னா, ஆமாம் உங்களுடைய கல்யாண நாள் வருதுல்ல, உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக தான் நான் சொல்லாமல் அப்படி வந்தேன், ஏற்கனவே ஊருக்கு வந்து ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சுல அப்படின்னு சொன்ன உடனே, சரி ஏன் இவ்வளோ பயம் பதட்டத்தோடு ஓடிவார் அப்படின்னு கேட்டோன்னே, பேயை பார்த்தம்மா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, எங்கே அந்த ஒத்த இடிஞ்சு வீட்டு பக்கமாக வந்த அப்படின்னா, ஆமாம் வேற வழி, அந்த வீட்டெல்லாம் தாண்டினாதுன்னா ஊருக்குள்ளே வர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒன்று அந்த வீட்டுக்கிட்ட தாண்டா காயத்ரி மருந்து குடிச்சு இறந்தா, அவளுடைய ஆன்மா நைட் நேரங்கள் அங்கே நடமாடுது, ஊருக்குள்ளே நிறைய பேர் பேசிக்கிறாங்க, நீ கொஞ்சம் எங்கிட்ட சொல்லிட்டு வந்திருந்தா நான் உங்களுக்கு சீக்கிரமாக சொல்லியிருப்போம், இல்லைன்னா நாங்கள் அங்கே வந்து வெயிட் பண்ணியிருப்போம்ல பஸ் ஸ்டாப்பில் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல வேலை ராமசாமி தாத்தா பாதி தூரம் வந்தாங்க, ஆனால் இன்னும் கொஞ்சம் தூரம் ஊர் வரைக்கும் வந்து விட்டுருந்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, எது ராமசாமி அப்பாவை பார்த்தியான்னு அவங்க அம்மாவும் கேட்க, அவர் இன்னும் அந்த பையனோட அப்பாவும், என்னடா சொல்கிற, ராமசாமி மாமாவும் பார்த்தியா அப்படின்னு, ஆமாப்பா, இங்கே 2 பேர் ஏன் திரும்ப கேட்குங்க, பொடிமட்டா ராமசாமி தாத்தா தான் என்ன பாதி தூரம் கொண்டு வந்து விட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவங்க 2 பேரும் மாறி மூஞ்ச பார்க்காங்க. டேய், ராமசாமி தாத்தா இறந்து 3 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, மூக்காயி பாட்டி இறந்ததுக்கு அடுத்த வருஷமே அவர் யார்கிட்டையும் பேசாமலையும் எந்த இதுவுமே சாப்பிடாமையும் பட்னியாக கிடந்தே அப்படி இறந்துட்டாருடா, தான் பொண்டாட்டி பிரிவை தாங்க முடியாமல் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பையன்
அப்போ என் கூட பாதி வரைக்கும் பேசிட்டு வந்தது அதுவும் ஒரு பேயா அப்படின்னு சொல்லி அங்கேயே மயக்கம் போட்டு விடுறான். ஆனால் காலையில் அவனுக்கு தண்ணி தொளிச்சு எழுப்பி அவனுக்கு என்னதான் அவனுக்கு இதை பண்ணி சொன்னாலும் அவன் ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரியே பிரம்ம பிடிச்ச மாதிரியே இருக்கான். இன்னும் அந்த பேய் பிசாசு அந்த அமானுஷங்கள் இருந்து அவன் இன்னும் வரைக்கும் மீளாத மாதிரி தன்னுடைய சொந்த ஊர்லேயே இருக்கான். இந்த காலத்துலேயும் பேய் பிசாசுகள் இருக்கா இல்லையாங்கிறத ஒரு சில சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே பேய் பிசாசுகள் இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்குங்கிறத ஏற்றுக்க தான் வேண்டியது இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். நான் அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.